உலக இஸ்லாமிய பெருமக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இப்போ நம்ம பார்க்குறது புதுக்கோட்டை மாவட்டம் புத்தாம்பூர்லேருந்து புதுக்கோட்டை டு புத்தாம்பூரில் போனீங்கன்னா தாண்டி போனீங்கன்னா தென்னாங்குடியில் ஒரு ஊர் வருது. இந்த தென்னாங்குடியில் போய் பார்த்தீங்கன்னா ஹசரத் மஹதூம் முகமது லப்பை வலியுல்லா அவர்கள் தர்காவை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டை டு புத்தாம்பூர்லேருந்து அப்படியே கிழக்க வந்தீங்கன்னா தென்னங்குடி சாய்வுன்னு சொல்லுவாங்க. அங்கே இந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இந்த தர்காவோட முகப்பு தென்னங்குடி ஹஜரத்து மஹதூம் முகமது லப்பை வலியுல்லா பாத்துஷா தர்கா அவர்கள். பாருங்கள், அப்படியே பாருங்கள். அது சரிங்களா? இப்போ தர்கா உள்ள சுற்றி பார்ப்போம். அவங்களுக்கு எந்த ஊருங்க? சரி இப்போ தர்காவை சுற்றி பார்க்க போகிறோம். என்ன பரவாயில்ல, எடுத்துருவோம். சின்ன பிள்ளையில் வந்திருக்கேன் இங்கேருந்து புத்தாம்பூர்லேருந்து. இது ஓய்வு கூடம், சமையல்கார எல்லாமே இருக்குது, பார்க்குறோம். இது ஒரு 10,000 செடி இருக்கு நம்மளுக்கு. பார்க்குறோமா? பார்த்து முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? தர்கா அவங்க அடக்கம் செய்யப்பட்ட இடத்த போய் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இதுதான் தர்கா அடக்கம் செய்யப்பட்ட இடம். இதெல்லாம் நல்லா இருக்கு. வந்துக்கிட்டு பாருங்கள், அடக்கம் செய்யப்பட்ட இடத்த பார்த்துருவோமா? அப்படி பார்த்துருவோம். இங்கே என்ன வெள்ளிக்கிழமை கூட்டம் வருமா? மற்ற வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை கூட்டம் வருமா? வருஷம் அந்த கந்தேரிலாம் ஆக்குறாங்களா இங்கே? புத்தாமலேருந்து வந்து ஆக்குவாங்க. எல்லா ஊர்லேருந்து வர்றேன். வருஷம் கூட்டமாக இப்போ வருது. அதே மாதிரி கூட்டம் வருது. வருஷத்துக்கு வருதா வரும். சரி, நீங்கள் எந்த ஊர்? அவங்களுக்கு எந்த ஊர்? அவங்க நானும் புத்தாம்பூர் தான். பிறந்தேன் சின்ன பிள்ளையில். கொண்டமுறிச்சி விடு நாங்கள்லாம். கொண்டமுறிச்சின்னு சொல்லுவாங்கள்ல, கீழே தெரு. இப்போ எல்லாத்தையும் சுற்றி பார்த்தோம். நம்ம உள்ளே போய் அடக்கம் செஞ்சப்பட்ட இடத்த பேர் ஒன்று தர அந்த இடத்த போய்ப்போம். நம்ம போய் உள்ளே போய் கபிரிஸ்தானில் போய் பார்த்தோம். அது எந்த போய் பார்த்தோம்? ஹஜரத்து மஹதூம் முகமது லப்பை வலியுல்லா தர்கா போய் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துருக்கோம். நீங்கள் புதுக்கோட்டையிலேருந்து புத்தாம்பூர் வருவாங்க. புத்தாம்பூர்லேருந்து கிழக்க 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா தென்னங்குடி சாய்வுன்னு சொல்லுவாங்க. பார்த்துட்டீங்களா? உலக இஸ்லாமியர்களுக்கு வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வண்டி ஸ்டார்ட்டு.